நான் 4 முறை தேர்தலில் நின்றுருக்கேன். நான் பெரிய தலைவரின் மகன் இல்ல, எங்க அப்பா மந்திரி இல்ல, நான் பெரிய பணக்காரன் இல்ல. எதனாலக்கு வந்தேன்? நீங்க படுற துன்ப துயரத்தை பார்க்க செய்யல, சரி பண்ணணும்னு வந்தேன். உங்க மகன் இந்த நாட்டில் 15 வருஷத்துல பங்கேற்காத போராட்டம் கிடையாது. எல்லா போராட்டங்களையும் நின்றுருக்கேன். இந்த போராட்டங்களை, இந்த பிரச்சனைகளை தந்தவன் ஆட்சியில் இருந்தவன். ஆட்சியில் இருந்தவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது நீங்க. பிரச்சனைக்கு வந்து நின்னவன் நான். எப்போ இந்த இடத்துக்கு வந்தேன்? கண்ணு முன்னாடி பக்கத்தில் ஒரு நாட்டில் என் இனத்தை கொன்னு குவிச்சான். குவிச்சவன் காங்கிரஸ், கூட நின்னவன் திமுக. எங்களுக்கு ஒரு தலைவன் வந்தான், என் இனம் தலை சிறந்து வாழணும்னு, எனக்கு ஒரு விடுதலை பெற்ற நாடு வேணும்னு போராடினா. அதை தீவிரவாதம், பிரிவினைவாதம் பழி சுமத்தி கொன்னார்கள் இவர்கள். லட்சக்கணக்கா என் இனம் செத்து பிணமா கிடந்த போது அந்த பிணத்துக்கு இடையில பிறந்து வந்த மகன் தான் ஓ மகன். அன்னைக்கு முடிவு பண்ணேன், இவன் எனக்கானவன் இல்லை, இவன் என் வாழ்க்கைக்கு வரமாட்டான், என் இனம் சாவுக்கு கூட வரல. இவங்களை ஒழிக்கலைன்னா என் இனம் வாழாது. உங்கள் மொழி உங்ககிட்ட இல்லை. நம்ம மொழியில படிக்க முடியாது, பேச முடியாது. நமக்கு மொழி இல்லை, நம்ம இனம் செத்துருச்சு. நமக்கென்று வரலாறு இல்லை, எல்லாமே திராவிட வரலாறு தான். ஐயா கருணாநிதிக்கு தெரு சிலை இருக்கும், நம்ம பாட்டனுக்கு இல்லை. நம்ம அடையாளங்கள் அழிக்கப்பட்டுருச்சு. எங்க உன் மொழி நிராகரிக்கப்படுதோ அங்க உன் குறவழி நெரிக்கப்படுதுங்கிறான். எல்லாம் படிச்சு வாசிச்சு நேச்ச உன் மகன் விட்டுட்டு போக மனசில்லாம கத்தி போராடிட்டு இருக்கேன். ஒத்த மகனா வந்தேன். ஓட்டு காசு கொடுக்கல, இன்னும் சாதின்னு சொல்லல, இந்த மதம்னு சொல்லல, சாராயம் தரல, பணமும் தரல, இலவசம் தருவேன்னு சொல்லல. 36 லட்சம் என் ஆத்தாளப்ப எனக்கு ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி இன்னைக்கு ஒரு போட்டியா நானும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா நிக்க வச்சிருக்கான்னா நீங்க கொடுத்த அங்கீகாரம் தான். ஒரு விவசாய சின்னத்தை கொடுத்தான், எடுத்துட்டான். திருப்பி அதே விவசாய சின்னத்தை வாங்கிட்டு வர முடிஞ்சதுன்னா நீங்க எனக்கு போட்ட வாக்கு தான். நீங்க காசை கொடுப்பான், வாங்கிக்கிங்க, வாங்க வேணாம் நான் சொல்லல. அதுக்கு என்ன காசை கை நீட்டி வாங்கிட்டோங்கிறோமோ, வாக்கு சொல்லிட்டோம், வாக்கு போடேட்டோம், வார்த்தையை காப்பாத்தணுமே. ஒன்னு ஆத்தால பண்ண கேட்கிறேன், அவன் கொடுத்த வார்த்தை எதையாவது காப்பாத்திருக்கானா? காப்பாத்தனா நம்ம ஏன் கையேந்திர நிலைமை வருது? இல்ல, காப்பாத்தல. நம்ம எல்லாருக்கும் ஒரு சாமி இருக்கு, குலசாமி இருக்கு. கிறிஸ்தவர்னா கர்த்தர் இருக்காரு, மரியாள் இருக்கு, அந்தோனியா இருக்காரு, செபஸ்தியா இருக்காரு. இந்து மதத்துல இருந்தோம்னா எனக்கெல்லாம் என் தாயி வீரமாகாளி குலதெய்வம் இருக்கு. எல்லாருக்கும் சாமி இருக்கு, ஐயனார் கற்பனை சாமி. அல்லான்னா நமக்கு நபிகள் இருக்கு. நம்ம ஒண்ணு செய்வோம், வேண்டுவோம். அம்மா நான் காசை வாங்கிட்டேன், ஓட்ட இந்த திட்டுப்பயலுக்கு போட முடியாது, யோக்கிய போய 1000 ரூபா கொடுத்தேன், உனக்கு 10 ரூபா முந்தியில முடிஞ்சு வைக்கிறேன், மஞ்ச துணியில காணிக்க முடிஞ்சு வைக்கிறேன். இந்த உலகத்துல எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் இருக்கு, எல்லா பாவத்துக்கும் பரிகாரம் இருக்கு. ஆனா இந்த ரெட்டல உதயசூரியன் இந்த கையை தாமரைக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்கு ஒரு பரிகாரம் இல்லை. அதனால இந்த 10 ரூபா ஒரு மஞ்சத்துல முடிஞ்சு வைங்க, சாமி படத்துக்கு இல்ல. 50 ரூபா 10 ரூபா போதும், 10 ரூபா போதும். மீதி காசை செலவழிச்சுட்டு 10 ரூபாய ஓட்டு போட போகும்போது சாமி படத்துக்கு முன்னாடி போட்டு இருந்தா உனக்குன்னு நேரடியா விவசாயி ஓட்ட போட்டு தொலைடா சனியம் முடிச்சேன் வந்துருங்க. ஒரு பாவம் வராது. நம்ம வென்றுட்டோம்னா ஒரு பிரச்சனையும் வராது. நான் தான் சொல்றேனே, உலகத்தின் தலை சிறந்த நாடா நம் நாட்டை மாத்தி படைப்பேன். மூளை சின்னது, வேலை பெருசு. கனவை சுமந்து நிக்கிறேன் உங்க மகன். உங்களை ஏமாத்தணும் நான் வரல, இந்த நிலையில இருந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். மாத்தணும் அப்படின்னு வேலை இல்லைங்கிற சொல்லுக்கு வேலை இல்லை. பசி, ஏன் பசி இல்லாம பண்ணுவேன்? நான் மாடு வளர்ப்பேன், கீழே உச்சாணியில ஒன்னத்துக்கு உதவாத கரட்டு காடுகளை எடுப்பேன், புல்லுதான் வரும், அங்க போடுவேன் மாட்டு பண்ணைய. 2000, 1000, 300, 500 மாடை வளர்ப்பேன். மாட்டுல இருந்து மாட்டு பண்ணையில அரசு வேலையை கொடுப்பேன், பாலை எடுப்பேன், பாலாடை கட்டி நெய், தயிர், மோர், எண்ணெய், வெண்ணெய் எல்லாம் தயாரிச்சு நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு போக ஏற்றுமதி செய்வேன். உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு பால் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? ஆந்திரா. ஏன் ஆந்திராவுக்கு போகுது? 3 லட்சம் கோடி எங்க போகுது? ஆந்திராவுக்கு.
ஏன் மாடு வளர்க்கறது அவமானம்னா, உன் மகன் மாடு வளர்க்கறத கவர்மெண்ட் வேலையாக்கிட்டா நீ இங்கே இருப்ப. உன் இடத்துல ஆடு வளர்க்கறது, நாட்டுக்கோழி வளர்க்கறது, எருமை வளர்க்கறது, கழுத வளர்க்கறது எல்லாம் அரசு வேலை. எருக்களஞ்செடி நம்ம ஊர்ல என்ன நினைப்ப, எருக்களஞ்செடியை கேவலமா பாப்பீங்க. எருக்களஞ்செடியிலிருந்து எடுக்கிற நூல்ல செய்யற பட்டு, இந்த சேலை உலகத்திலே விலை உயர்ந்தது அந்த பட்டு தான். புரியுதா? கழுத பால் இருக்குல்ல, உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுத பால். 1 லிட்டர் பால் 5000 7000. நம்ப முடியுதா அவங்களால? நம்ப முடியல. நீ வளர்க்காத, நான் வளர்க்கிறேன். கவர்மெண்ட் வந்து வேலை செய், சம்பளம் தாரேன். பாலை நீ குடிக்கலாம் பரவாயில்ல, நான் உலகத்துக்கு வித்துக்கிறேன். எங்க பொருளாதாரம் இருக்குன்னு தெரியல உனக்கு. 1 கிலோ கருப்பட்டி அமெரிக்காவில் 1000 ரூபா. உன்னால கருப்பட்டி காய்ச்ச முடியாது, கருப்பட்டி காய்ச்ச முடியாது. இந்த அயோக்கிய பைய கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவன ஒன்னும் செய்யல, கல்லறகன்னு ஒன்ன சுட்டு விட்டான். நான் வந்து உன் மையன் கள்ளச்சாராயம் காய்ச்சல, இதுவரை டாஸ்மார்க் திறந்து வித்தான்ல, அவனை சுட்டு கொள்ளுவேன். இங்க வாடா, இங்க வா. இப்போ கல் இருக்கிறது குற்றம்னா நாடே சாராயம் விற்குது. அது என்ன? கல்லு மது. நான் கேட்டேன், கல்லு மது தடை. டாஸ்மார்க் கடையில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மெல்லாம் கோயிலில் கொடுக்குற தீர்த்தமானு கேட்டேன். எவன்டையும் பதில் இல்லை. குடிக்க வச்சு 25 லட்சம் தாலி எடுத்திருக்கேன். இப்ப நீங்க ஓட்டு போட போறது ஆத்தால பணம் தலைவனுக்கு இல்ல, தாலி ஏற்பானுக்கு. மறுபடியும் வந்து குடிக்க வச்சு தாலி ஏற்பான். இப்ப தாலி ஏற்பானுக்கு ஓட்டா உன் மகனுக்கு ஓட்டாங்கிறத முடிவு பண்ணிட்டு 23ஆம் தேதி போட போகணும். போகும்போது சாப்பிட்டு தான் போவிய ஆத்தால பண்ணலாம். சோறை இப்படி அள்ளி இப்படி சாப்பிடுறது இல்ல. ஏன் குனிஞ்சு ஒவ்வொரு தடவை ஏன் சாப்பிடுறோம்? சோறை கொடுத்த விவசாயிக்கு நன்றி செலுத்துறதுக்கு. நன்றி நன்றின்னு குனிஞ்சு சாப்பிடுறோம். தட்டுல பாரு, பழைய கஞ்சியோ கூழோ, இட்லியோ தோசையோ பொங்கலோ. தந்தவன் யாருன்னு பாரு, ஒண்ணு நம்ம அப்பன், நம்ம விவசாய குடும்பம். நன்றின்னு நினைச்சுக்கிட்டு போ. நன்றிங்கிற எண்ணத்தை நெஞ்சில் நினைச்சுக்கிட்டு போ. சின்னத்துல இருப்பான். அது உன் மயன் சின்னம் 2வது இடத்துல இருக்கும். குறுக்க எவனோ யானையை விட்டான், நான் தான் முதல்ல நின்றுக்கணும். அத சமாஜ்வாடி பகுஜன் ஜமாச்சு கொடுத்து வட்டான் 2வது இடத்துல. இதுக்கு முன்னாடி உங்க மயன் சின்னம் 3வது நாள் அது பெட்டியில ஒன்னும் செய்ய முடியல. முத பெட்டியில எனக்கு பின்னாடிதான் கை, கொக்குரு, ரெட்டலை, சூரியன்லாம் எனக்கு பின்னாடிதான். அப்ப போய் பாரு, சின்னத்தை தேடாத. நான் தான் இந்த விவசாயி சின்னம் என்னை பார்த்து வரைஞ்சதுதான். நான் தான் அது கலப்பையோட இருக்கேன். ஏன்? இறைமகன் இயேசு உலக மக்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தாரு. ஓ மகன் என் மக்களின் பசிய போக்க கலப்பையை தூக்கிட்டுறேன். புரியுதா? கலப்பையை சுமக்கிறேன். அதனால நம்பிக்கையோட போடணும். ஓடு போட போகும்போது சும்மா போகக்கூடாது. சாமியை கும்பிடணும், சாமிகிட்ட சொல்லிட்டு போடணும், எனக்கு நல்ல ஆட்சி வரணும்னு. இந்த என் புக்கிதுல என் புள்ள, இந்த பிள்ளைய மூஞ்சிய பார்த்து போகணும். என் ஆத்தாளப்பன் பேரம்பேத்தி, என் தம்பி மக பிள்ளை மயங்க முகத்தை பார்த்து போ. போயிட்டு கண்ணை முடிட்டு யோசி, எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டா என் பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு யோசிச்சு பார்த்து போடு. சூரியனுக்கு போட்டா நல்லா இருக்குன்னா போடு, ரெட்டலைக்கு போட்டா போடுனா போடு. இது வரைக்கும் என் நல்லா இல்லைன்னு கேட்டுட்டு போடு. கைக்கு போட்டா நல்லா இருக்குமான்னு பாரு. கைக்கு போட்டா என்னைய பாக்குற பிள்ளைலாம் அப்படி டாட்டா காட்டுது. என்ன சொல்லுது? ஒருபோது இன்னி கைக்கு ஓட்டு இல்லைங்குது. புரியுதா? இந்த கை ஊழல் லஞ்சத்துல ஊறி திளைச்ச கை. 5 வருஷத்துல செய்யாதத நம்ம அருமை ஐயா மாங்குடி அடுத்த 5 வருஷத்துல என்ன செய்வார்னு யோசிச்சுப்பார். என்ன செய்வார்னு யோசிச்சுப்பார். கொடுத்துட்ட நாட்டை கருணாநிதி ஐயாட்ட, நாட்டை ஜெயலலிதா ஐயா அம்மாட்ட, நாட்டை ஐயா எடப்பாடிட்ட, ஐயா ஸ்டாலின் ஒரே ஒரு முறை உன் மகன்கிட்ட கொடுத்து பாரு. 5 ஆண்டு பூமியின் சொர்க்கமா மாத்திரனா இல்லையான்னு மட்டும் பாரு. இவன் செய்ய மாட்டான். அதனால ஒரு ஓட்ட போடு. 15 வருஷமா வீதியில கத்திட்டேன். உலகம் 13 கோடி தமிழ் மக்களும் ஒரு மகன் வெற்றிக்கு ஏங்கி நிக்குது. காரைக்குடியில பல ஆண்டுகள் ஐயா சிதம்பரம் மத்திய அமைச்சரா இருந்திருக்காப்ல, அவங்க மகன் எம்பி இருந்திருக்காப்ல, பல அமைச்சர்லாம் எம்எல்ஏ ஆயிருக்கான். காரைக்குடின்னு ஒரு ஊரு தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? காரைக்குடின்னு ஒரு ஊர் இருக்குன்னு அவனுக்கா தெரியுமான்னு பாரு. உன் மகன் காரைக்குடியில போட்டின்னு உலகத்துல காரைக்குடி தெரியாதவன் ஒருத்தன் இருக்க மாட்டான் தமிழ்நாட்டுல. இந்த இடத்துல சிவகுமார் ஏன்
ஏன் தேடுது? இவங்க பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்காதவன். உன் மகன் நின்னதுனாலே காரைக்குடி சிறந்திருக்கு. வென்று சட்டசபைக்குள்ள போனேன்னு வச்சுக்க, ஒரு வயது தப்பிக்க முடியாது. எவனுக்கிட்டே நான் எழுப்புற கேள்வி பதில் இருக்காது. அதனால அவன் என்னை வெல்ல விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். எதனால நான் வெல்லக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதனாலே என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்கள் நான் வெல்ல வேண்டும் என்று நினைத்து, என் வெற்றி உங்கள் வெற்றி, என் வெற்றி எனக்கான வெற்றி அல்ல, நம் இனத்திற்கான வெற்றி. நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலம் காக்கும், காடு காக்கும், மலை காக்கும், கடல் காக்கும், நிலம் காக்கும், நீர் காக்கும், எதிர்கால இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையோடு செலுத்துங்கள். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு வாழ்வளிப்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க. தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.